ஆக்சுவலாக கவிதை வந்து ஏதாவது ஒரு இதில் காதல் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு பொண்ணோட இதாக இருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம், இல்லை அம்மா மூலமாக இருந்த காதல், ஏதாவது ஒரு வெளிப்பாடு தான் இந்த பாடல் கவிதைலாம்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை, என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும். இது வந்து ஒரு ஒன் சைட் லவ் பற்றி போகிற மாதிரி ஒரு கவிதை, ஒரு ஸ்டோரியாக இருக்கிற மாதிரி. மேக்ஸிமம் வந்து ஒன் சைட் லவ்வர்னால் ஸ்டார்டிங்கில் வந்து டீ ஷாப்பில் இருப்பாங்க, கடைசியில் தான் ஒயின் ஷாப்பில் இருப்பாங்க. ஸோ டீ ஷாப்பில் இருக்கும்போது ஒரு கவிதை வரும். இஞ்சி டீ வந்து ஃபேவரட்டான உள்ளது. ஸோ இஞ்சி டீயை பார்த்தோன்னா அவன் கவிதை எழுதுறான். இலைப்பாறை இதயமாய் இதமாய் இதயத்தை இலகுவாக்க எஞ்சிய உயிரை இஞ்சியால் மீட்டது, எஞ்சிய உயிரை இஞ்சியால் மீட்டது இஞ்சி டீ. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கிராஸ் ஆகி போகுது. அப்போ கொரோனா டைம் வர மூஞ்சிலாம் கவர் பண்ணிட்டு போகுது. அதை பார்த்து ஒரு கவிதை. முகக்கவசம் அணிந்திருந்ததால் நீ பிழைத்தாய், நான் உன் பார்வையில் இறந்தேன் அடி. அவள் பார்வை பார்த்தோன்னே இறந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃபேஸை கழட்டுறான். பார்த்தா ஒரு மூக்குத்தி போட்டிருந்தான். இது ஒரு கற்பனை கதை, அந்த பொண்ணெல்லாம் நான் பார்க்கல, ஓகேங்களா. மூக்குத்தி போட்டிருந்தான். உன் முகத்தில் முத்தமிட இயங்கிய ஆண்கள் மத்தியில் முதலில் முத்தமிட்டது மூக்குத்தி, முதலில் முத்தமிட்டது மூக்குத்தி. அப்படியே போய்கிட்டே இருக்குது. திடீர்னு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு. சொல்லிடுறேன், எதுவும் தப்பாட்டுக்காங்க, போடா மயிருன்றுச்சு, ஓகேங்களா. அதை பார்த்தோன்னே ஒரு கவிதை தோணுச்சு. உதிர்ந்தால் வலிக்கிறது, வெட்ட வெட்ட வளர தோணுது, சிக்கல்கள் பல தொல்லைகள் பல, சிக்கல்கள் பல தொல்லைகள் பல, உன்னை அழகுபடுத்தி நான் அழகாகிறேன், உன்னை அழகுபடுத்தி நான் அழகாகிறேன், நரைத்தாலும் உடனிருந்தால் போதும், காதல் என்னும் மயிரே. அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது மட்டும். ஓரமாய் நின்ற நாட்கள் பல, ஓரக்கண்ணால் கண்ட நாட்கள் சில, உன் அருகில் வரம் கேட்டேன், உன் அருகில் வரம் கேட்டேன், நீ அருகில் முழு நிலாவு போல், நீ அருகில் முழு நிலாவு போல் வந்து நின்றாள், நானோ அமாவாசை ஆனேன், பிறகுதான் அறிந்தேன் நீயோ முழு நிலவு, நானோ அமாவாசை என்று. எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தாங்க தெரிஞ்சு, காதல் வரமா சாபமா அப்படின்றத கடைசியாக கண்டுபிடிச்சிங்க. காதல் என்பது சாபத்தில் கிடைத்த வரமே, காதல் என்பது சாபத்தில் கிடைத்த வரமே. நன்றி.